கேரள திரையுலகில் பல நடிகர்கள் மீது பாலியல் புகார்கள் எழுந்திருக்கின்றன. ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கையானது அதை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. இந்நிலையில் மலையாள திரைப்பட நடிகர் சங்கமான அம்மாவினுடைய தலைவர் பதவியிலிருந்து நடிகர் மோகன்லால் விலகியிருந்தார். இந்நிலையில் ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து அவர் எந்தவித தகவல்களையும் எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்காமல் மௌனமாகவே இருந்த நிலையில் தற்பொழுது மௌனம் கலைத்திருக்கிறார். விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இனி இதுபோல் நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், மௌனம் கலைத்திருக்கிறார் மோகன்லால். அவர் கூறியவற்றின் சாராம்சங்கள் என்னென்ன? இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்ற இடத்தில் தான் இருக்கும். சற்று முன்பு இந்த பகுதியிலிருந்து தான் அவர் செய்தியாளர்களை சந்தித்தாரு. நிறைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல முடியாமல் திணறினார். அதாவது மலையாள திரைப்பட சங்கத்துடைய தலைவராக 2 முறை இருந்தவர். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் மலையாள சினிமாவில் கோலோச்சியவர் இன்றைக்கு தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. பல செய்தியாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். ஆனால் அவர் ஒரு சில கேள்விகளை தவிர்த்துவிட்டு அவர் சொல்ல வந்ததை மட்டும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். ஒட்டுமொத்த இங்க இருக்கக்கூடிய கேரள ஊடகங்கள் மட்டுமில்லாமல் தேசிய அளவிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து கூட இந்த செய்தியை உற்று நோக்கி கவனித்து வருகின்றன. அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்த அம்மாவுடைய அசோசியேஷன்ல 2 முறை தலைவராக இருந்திருக்கிறேன். ஆனால் இது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை தற்போது வந்ததில்லை எனவும், இந்த ஏமா கமிட்டி அறிக்கை நடிகைகளினுடைய பாலியல் தொந்தரவுகள் தொடர்பாக அமைக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட் வந்திருக்குது, அதை நான் வரவேற்கிறேன். அதை கவர்மெண்ட் நல்லா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கேரளாவில் இந்த ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் என்ற அம்மா மட்டும் கிடையாது, நிறைய சங்கங்கள் இருக்கு. நீங்க அம்மாவை மட்டும் டார்கெட் வச்சு மீடியாக்கள் ஒட்டுமொத்தமாக பிளேம் பண்றீங்க, குற்றம் சாட்டுறீங்க. எனவே நாங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திரையுலகமே இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னார். மோகன்லாலுடைய மனைவி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு மருத்துவமனையில் இருப்பதாகவும், அதனால்தான் ஊடகங்களிடம் அவரால் சந்திக்க முடியவில்லை எனவும், தொடர்ச்சியாக அவருடைய அடுத்த கட்ட படங்களுக்கான ப்ரமோஷன்களில் ஈடுபட்டுவதாகவும், தான் எங்கேயும் ஓடி ஒளியவில்லை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். ஏன்னா இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் கடந்த சில நாட்களாக எங்கேயும் எந்த ஊடகத்திற்கும் வரவில்லை. அவர் பொதுவெளியில் வராமல் தவிர்த்து வந்தார். இந்த நிலையில் சில ஊடகங்கள் அவர் வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விட்டார், வெளி மாநிலத்துக்கு சென்று விட்டார் என்று சொன்னபோது கூட அவர் தற்போது நான் ஓடி ஒளியவில்லை, உங்களுக்கான பதிலை சொல்ல காத்திருக்கிறேன் என்று சொன்னார். இந்த கூட்டத்தில் அவர் பதில் சொன்னதாக நாம் பார்க்க முடிந்தது. அது போன்ற செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். சில கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கவில்லை, தவிர்த்தார். என்னென்ன கேள்விகளை எழுப்பினார்கள், எவற்றிற்கெல்லாம் பதிலளித்தார், எவற்றையெல்லாம் தவிர்த்தார்? அதாவது என்ன சொன்னாங்கன்னா, செய்தியாளர்கள் கேட்கும்போது இந்த ஏமா கமிட்டி ரிப்போர்ட் முழுமையாக வரலையே, அதுல முக்கியமான நடிகர்கள் பேர்லாம் இருக்கிறதா சொல்லப்படுது, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டது. நானும் உங்களை மாதிரி தான், இந்த முழு ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாரு. ரொம்ப அக்ரெசிவா இங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ், ஏன்னா இது பாத்தீங்கன்னா கேரள திரையுலகில் மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக இருந்திருக்கு. ஒட்டுமொத்த இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் அனைவருமே இந்த செய்தி தான் அதிக அளவில் ஒளிபரப்புறாங்க. நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்துல ஆளும் அரசுடைய சிபிஎம் கட்சியுடைய முக்கியமான ஆலோசனை கூட்டம், முதலமைச்சர் மற்றும் அந்த மாநிலத்துடைய செயலாளர்கள் எல்லாம் பங்கேற்றக்கூடிய கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு நடைபெற்ற இந்த விழாவில் கூட மாநில விளையாட்டுத்துறை அமைச்சரும் பங்கேற்றிருந்தார். எனவே இந்த அமைச்சரவையிலும் குறிப்பாக சிபிஐ சிபிஎம் என்ற 2 கட்சிகள் இங்கே கூட்டணியில் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளேயே ஒரு விதமான ஒரு நெருடல்கள் இந்த சம்பவம் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றன. எனவே முதல் முறையாக மௌனம் கலைத்து மீடியா முன்பு வந்து சொல்லியிருக்கிறார். அவர் கடைசியா சொன்னது என்னன்னா, ஆங்கிலத்தில் let the names be revealed, I am not aware of any such power group, I have not read the EMA committee report என்று சொல்லியிருக்கிறார். ஏமா கமிட்டியுடைய அறிக்கையை நான் முழுமையாக படிக்கவில்லை என்றும், யார் தவறு செய்திருந்தாலும் இதில் கண்டிப்பாக தண்டனை பெற்று ஆக வேண்டும். அதற்கான தண்டனை தற்போது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கி இருக்கிறது. அந்த விசாரணையை எப்படி நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொன்னார். அவர் உருக்கமாக பேசியதும், நம்ம ஆரம்பத்தில் பேசும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா பல மொழிகளில் நடித்திருக்கேன், நான் வந்து இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய 1978 நான் இந்த சினி ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உருக்கமான பேச்சை வந்து ஆரம்பித்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் ஒட்டுமொத்த
கோபத்தையும் அவர் மீது காட்டினார்கள். ஏனென்று சொன்னால் அதாவது இந்த மாதிரி ஒரு புகார் வரும்போது அதனுடைய முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த திரைத்துறை சங்கத்திலிருந்து அவர் கலைத்து விட்டார். 17 பேர் கொண்ட ஒரு குழுவை ஒரே ஒரு நொடியில் கலைத்து விட்டார் என்பது இந்த ஒட்டுமொத்த மீடியா கூட கோபமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல அந்த அமைப்பு பொறுப்பு ஏற்று அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கம் நின்றிருக்க வேண்டும். யார் தவறு செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பார்வதியும் மோகன்லாலை கேள்வி எழுப்பியிருந்தார். அதாவது அம்மா அமைப்பிலிருந்து அவர் பதவி விலகி இருக்கக்கூடாது, பதவி விலகியது ஒரு கோழைத்தனம் என்று நடிகை பார்வதியும் கேட்டிருந்தார்கள். இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்களா? அதற்கு ஏதாவது ஒரு பதிலளித்தாரா? அவர் என்ன சொல்றாருன்னா, ஒட்டுமொத்தமா அம்மாவை மட்டும் குறை சொல்லாதீங்க, நிறைய தொழிலாளர்கள் சம்மேளனம் இருக்கிறது. எப்படி தமிழ்நாட்டில் பெப்சி இருக்கோ அதே மாதிரி இங்க வந்து பெப்கான் ஒன்று இருக்கு, அவங்களையெல்லாம் கேளுங்க, ஒட்டுமொத்த திரையுலகம் தான் பதில் சொல்லணும், நான் மட்டும் ஒரு சோல் ரெஸ்பான்சிபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டைவர்ட் பண்ற மாதிரி ஒரு தோணில் இருந்தாரு. அதனாலதான் நிறைய பேர் வந்து கோவப்பட்டு கொஸ்டின் சொல்லும் போது அவர் வந்து திரும்பி போயிட்டார். நம்ம புதிய தலைமுறை சார்பாக கூட ஒரு கேள்வியை முன்வைத்தோம். குறிப்பாக இந்த சம்பவங்கள்லாம் தமிழகத்திலும் எதிரொலிக்கிறது. தமிழகத்தில் நடிகர் சங்கமும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நடிகைகள் இங்க கேரளத்தில் நடிக்கிறார்கள், அவர்களும் குரல் கொடுக்க வந்திருக்கிறார்கள். அவருடைய கேள்விக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன நம்ம சொன்னபோது அவர் மறுத்துவிட்டு உடனடியாக பவுன்சர்கள்லாம் அவரை அழைத்து சென்று விட்டார்கள். எனவே முதல் முறையாக ஒரு பெரிய நடிகர் வந்து வெளியில் வந்து சொல்லியிருக்கார். இதை தாண்டி மம்முட்டி உள்ளிட்ட நடிகர்கள் என்ன சொல்கிறார்கள், ஜெயராம் உள்ளிட்ட தமிழ் திரையுலகிலும் கேரளாவிலும் கோல வச்சக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நம்ம ஒரு சில தினங்கள் இங்கிருந்து சொல்ல இருக்கோம். தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்கிறார்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவும் மாநிலம் முழுவதும் சுற்றி வளைத்து பல்வேறு இடங்கள்ல எஃப்ஐஆர் பதிவு பண்றது, அதே போல விட்னஸ் வந்து ஸ்ட்ராங் பண்றது, இது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டு வராங்க. இந்த செய்தியாளர் சந்திப்புல குறிப்பாக வேற என்னென்னலாம் வெளியே வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது தொடர்ச்சியாக இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு வேற என்ன பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்கிறார்கள், அடுத்த கட்டமாக இந்த விஷயம் எப்படி நகர்வது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பூங்குழலி, கேரள திரையுலகில் பல நடிகர்கள் மீது இந்த பாலியல் புகார் எழுந்திருக்கும் சூழலில் செய்தியாளர் சந்திப்பிலும் நீங்க இருக்கிறீங்க. தொடர்ந்து கேரளாவில் இருந்து அங்க என்ன நிலை என்பதையும் நீங்க கண்காணிச்சுட்டு வரீங்க. இப்ப கள நிலவரம் எப்படி இருக்கிறது ரமேஷ்? அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது நிறைய பேர் இதுல வந்துட்டே இருக்கு, அதாவது எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி, அதாவது வெடிகுண்டு மாதிரி இதுல முக்கியமான பேர்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. we are helpless here, we will cooperate in the investigation process, we are only here to make things right என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம I won't be able to answer to all your questions, I don't have answers in the first place, what can I say, definitely investigation will happen, we cannot suddenly come up with the solution என்று உடனடியாக எந்தவித தீர்வுக்கும் வந்துவிட முடியாது, விசாரணையை பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஒளிப்பதிவாளர் உங்களுக்கு காட்சிப்படுத்துவாரு. இங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஊடகங்களுமே இதை பத்தி தான் இங்க வந்து டிபேட்டா இருக்கு. ஈவினிங் நேரத்தில் 6 மணிக்கு மேல நீங்க எந்த சேனல்ஸ் பார்த்தாலும் அங்க இருக்கக்கூடிய மேஜர் சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏசியா நெட், ரிப்போர்ட்டர், இதே போன்ற பல்வேறு சேனல்கள், மாத்ருபூமி, மனோரமா போன்ற சேனல்களை பாத்தீங்கன்னா இதை பத்தி தான் தொடர்ச்சியான டிபேட்ஸ். இன்றைக்கு முதலமைச்சரே இது குறித்து விவாதம் செய்யக்கூடிய, என்னென்று சொன்னால் ஆளும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கொல்லம் தொகுதி எம்எல்ஏ முகேஷ் வந்து ஜாமீனுக்காக வந்து அலைஞ்சிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. அவர் திருவனந்தபுரத்திலிருந்து நேற்றைக்கு கொச்சி வந்து லாயரோட மீட் பண்ணி அங்க அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த நிலையில் தான் தற்போது ஒட்டுமொத்த கேரளாவையே உலுக்கி கொண்டிருக்கும் இந்த பாலியல் பிரச்சனைகள் தொடர்பாக அந்த நடிகைகள் தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தர் மேல வந்து தைரியமா வெளியே சொல்றாங்க. எனவே அரசாங்கத்தையே ஒரு ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு காலையில முதலமைச்சர் தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் இந்த எம்எல்ஏ முகேஷ் வந்து அவர் வந்து எம்எல்ஏ பதவியிலிருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாதர் சங்கம், அதாவது பார்த்தீங்கன்னா சிபிஎம் கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய மாதர் சங்கம் வைத்திருக்கிறாங்க. அவர்கள் தமிழ்நாட்டில் கூட ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க. அவர்கள் தரப்பே வந்து எம்எல்ஏ வந்து பதவி வைக்கணும். ஏன்னா அவர் வந்து திரையுலகத்துக்கான ஒரு கமிட்டி ஒரு இருக்கு, அந்த கமிட்டிலையும் மெம்பரா இருக்காரு. அதுல இருந்து அவரை வெளியேற்றணும் அப்படின்ற போன பல்வேறு குரல்களும் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. பூங்குழலி, செய்தியாளர்கள் சந்திப்பை நாமும் நேரலையில் பார்த்தோம். சலசலப்பு நிறைந்ததாகத்தான் இருந்தது அந்த செய்தியாளர் சந்திப்பு. செய்தியாளர்களினுடைய அந்த கோப கனலையும் அவர்களுடைய கேள்விகளில் நம்மால் பார்க்க முடிந்தது. நீங்கள் சொன்னது போல எல்லா ஊடகங்களிலும் இது குறித்து விவாதங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. விவாதங்களோடு நின்றுவிடாமல் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நம்புகிறோம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.